அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாளை துனியா. வருகிற ஆகஸ்ட் 2025 இந்தி தேர்வு நடக்க போகுது. அதில் வந்து ராஷ்டிரபாஷாவில் வந்து செகண்ட் பேப்பரில் வந்து எஸ்ஏ பார்க்குறோம். இதில் வந்து ஜீவனி பார்க்குறோம். ஜீவனினா வந்து தலைவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி செகண்ட் ரவுண்டில் பார்க்குறோம். இதுக்கு மார்க் வந்து 10 மார்க்ஸு 4 கொடுத்து வந்து இது ஒன்று கேட்பாங்க. இது ஃபுல்லாக அந்த கதையை புரிஞ்சுட்டு நம்ம ஈஸியாக எழுதலாம். லீடர்ஸோடது கிசி ஏக்கு மகான் யக்தி கி ஜீவனிக்கா சாராம்ச லிக்கியே வந்து மகான் அப்படின்னா தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி எழுதுக அப்படின்னு டாப்பிக்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவரை பற்றி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து நான் வந்து ராஷ்டிரபாஷாவில் வந்து டெக்ஸ்ட் புக்கில் வந்து எஸ்ஏ ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன். லெசன் வைஸாக லைனாக போட்டிருக்கேன். அங்கே போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்களா ஃபுல்லாக வரும். இல்லை ஒவ்வொரு லைனும் எல்லாமே மீனிங் சொல்லியிருக்கேன். இதில் வந்து மெயினாக வந்து ஷார்ட்டாக என்னவோ அதை சொல்கிறேன். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவில் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவராக இருந்தார். அவருடைய ஆளுமை துடிப்பானது, ரொம்ப துணிச்சலாகவும் இருந்தார். நாட்டின் சுதந்திரத்திற்காக அவர் தியாகம் வந்து செய்தது தனித்துவமானது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், கண்டிப்பாக கேட்பாங்க. உங்களுக்கு ஃபுல்லாக மீனிங் தெரியும்னா அந்த ப்ளேலிஸ்ட்டில் போங்க, அது வரும். அதில் நீங்கள் படிச்சுட்டு அதை புரிஞ்சுட்டு கூட நீங்கள் வந்து அவரை பற்றி எழுதலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 12 பாயிண்ட்ஸ் ஆச்சு எழுதினா தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். படிச்சுட்டு ஒன் டைம் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து ஒரு சிறந்த கவிஞராக இருந்தார். ஒரு தேசபக்தர். இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்து அவர் பங்கேற்றார். நம்ம தேசிய கீதம் இயற்றி வரும். ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இது, இதுக்கு நல்லா கண்டிப்பாக வரும், பார்த்துங்க. நம்ம தாகூர் வந்து இயற்கை வந்து அதிகமாக ஒரு நேசிப்பார். கலையில் வந்து அதிகமாக நாட்டம் இருப்பார். ட்ராயிங்கு இந்த மாதிரிலாம் வந்து அதிகமாக வந்து அதில் நாட்டம் கொண்டவர். நெக்ஸ்ட்டு தேர்டு வந்து பண்டித்து தீனதயாள் உபாத்யாய. இவங்களும் தலைவர் தான். இவங்க வந்து எப்போ 1916 வந்து இவங்க வந்து ராஜஸ்தானத்தில் வந்து ஒரு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் தான் அவங்க பிறந்தாங்க. இங்கே ஒவ்வொரு தனி நபருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அதிகமாக வந்து மதிப்பு வந்து அதிகமாக ஒரு கொடுத்து அவங்க ஒவ்வொரு மனிதன்ட்டையும் ஒரு திறவுகோல் இருக்குது, ஒரு திறமை வந்து கண்டிப்பாக மனிதன்ட்டு ஒவ்வொரு திறமையும் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்துக்குமே வந்து நிரூபித்து காட்டினார். இவர் நிறைய சாதனை வந்து நிறைய செஞ்சுருக்கார். இவர் சின்ன வயசுலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு இவர் வந்து நிறைய வந்து அவார்டெல்லாம் நிறைய அவர் வாங்கியிருக்காரு. கான்பூர் யூனிவர்சிட்டி அங்கே தான் ஒரு படிப்பில் இருந்தது. இப்போ அங்கேயும் வந்து ஒரு பேராசிரியராக பணி செஞ்சார். ஒரு லைஃப் வந்து ரொம்ப மகத்துவமாக இருந்தது. இந்த கதையை நல்லா பார்த்துங்க. இது ஃபுல்லாக நீங்கள் கதையை தான் அந்த ஃபுல்லாக நல்லா படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக மைண்டில் நிற்கும். வாழ்க்கை வரலாறு தான் அந்த நாலுமே. அவங்க பிறப்பு, அவங்க இறப்பு இதெல்லாம் நீங்கள் எழுதுனீங்கன்னா மார்க் கண்டிப்பாக வரும். அவங்க என்ன சாதனை செஞ்சாங்க அப்படின்றது. ஃபோர்த்து வந்து லால் பஹாதுர் சாஸ்திரி. இந்த ஃபோர்த்துன்னு இது மொத்தம் 4வது எஸ்ஏ. இதுதான் லாஸ்ட் எஸ்ஏ. இவர் வந்து நாட்டு மக்களை வந்து விழிப்படைய செஞ்சார். இவர் திறமையான நிர்வாகி, எளிமையான வந்து ரொம்ப சிம்பிளாக தான் எளிமையான மனிதராக இருந்தார். இவர் வந்து நம்ம இந்தியாவில் வந்து பாதுகாப்பு மற்றும் விவசாயி வந்து இரு கண்களாக நேசித்தார். நேருவுக்கு அப்புறம் வந்து இவர் தான் வந்து அடுத்த பிரைம் மினிஸ்டராக வந்தார்.
இவருடைய சாதனை வந்து ரொம்ப மகத்தானது. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.